வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த சிஏ நியூ சிலபஸ் ஸ்கீம்ல ஃபவுண்டேஷன் ரூட் வெர்சஸ் டைரக்ட் என்ட்ரி ரூட் இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, இந்த பிகாம் முடிச்சுட்டு வராங்க ஆர் பிபிஏ முடிச்சுட்டு வராங்க அந்த மாதிரி பசங்களுக்கு, ஆர் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்களுக்கு, பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் 12th வந்து ஒரு 85% மார்க் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபியூச்சரில் சிஏ படிக்க போகிறேன். நான் வந்து இப்போவே சிஏ படிக்கணுமா, அதாவது 12th முடிச்ச உடனே சிஏ படிக்கணுமா, ஆர் கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ் போயிட்டு இருக்கும்போது சிஏ படிக்கலாமா, அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வரும். நிறைய பேரண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, பசங்களை ரிஸ்க் எடுக்கவே விட மாட்டாங்க. பிகாஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஏ பத்தின அதிகமான அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சிஏ பத்தின அவேர்னஸ் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏ பத்தின அவேர்னஸ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் சிஏ பத்தி தெரிய வந்திருக்கு. இதை நம்ம ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். ஒன்று, பேரண்ட்ஸ் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சிஏ ரிஸ்கியான கோர்ஸ், அன்சர்டனான கோர்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள கண்டிப்பா பிகாம் சேரு, நீ பிகாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் வேணா சிஏ பண்ணு அப்படின்னு புஷ் பண்றதா சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, இந்த ரிஸ்க்கை புரிஞ்சுட்டாங்க. ஓகே, என் பையனால பண்ண முடியும், என் பொண்ணால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்து அவங்க அதை தெரிஞ்சு அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதாவது முன்னாடி ரிஸ்க் எடுக்கும்போது அது எப்படி இருக்கும்னே தெரியாம அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரிஸ்க் எடுக்கும்போது ஓகே, இதுதான் பிளான், இப்படி ஆச்சுன்னா இப்படி, இப்படி ஆச்சுன்னா இப்படின்ற மாதிரி ஒரு 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 கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து அதை ட்ரை பண்ணுவோமே. சரி, ஒருவேளை ஃபவுண்டேஷன் ஃபெயில் ஆனா என்ன பண்றது, டைரக்ட் என்ட்ரிக்குள்ள வரதுக்கான ரூட் என்ன, அது முடியுமா, ஒருவேளை சிஏவே மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஸ்டெப்பா பிளான் வச்சிருக்காங்க பேரண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னொரு சைட் ஆஃப் பேரண்ட்ஸ் பார்ப்போம். தட் இஸ், நீ பிகாம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ சிஏ பண்ணு அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸை பார்ப்போம். ஆர் பிகாம் வர வரைக்குமே எனக்கு சிஏ பத்தின ஐடியா இல்லை, ஆனா பிகாம் வந்ததுக்கு அப்புறம் நான் சிஏ பத்தி படிக்க போறேன் அப்படின்னு சொல்ற பசங்களோட திங்கிங் ஆகட்டும். ஸோ இது நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம். அதாவது எதுக்கு சொல்றேன்னா, காலேஜ் போயிட்டாங்க, சிஏ அதுக்கப்புறம் பண்றாங்க, இந்த ஐட்டம் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு டைரக்ட் என்ட்ரி பெஸ்டா, ஃபவுண்டேஷன் ரூட் பெஸ்டா அப்படின்றத பார்ப்போம். இது நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். நான் நினைச்சிருந்தேன் ஓல்டு சிலபஸ்ல டைரக்ட் என்ட்ரி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன் காரணம் அப்படின்னா, அவங்க ஆர்டிகல்ஷிப் போய்கிட்டே படிக்கிறாங்க. அதனால அவங்க வந்து சிஏ வந்து ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, அதுக்கு ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு ரீசன் இருந்தது. இதனாலேயே நான் சொன்னேன், டைரக்ட் என்ட்ரி வராதிங்க, ஃபவுண்டேஷன் ரூட்ல வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் பிகாம் முடிச்சுட்டு வர பசங்களை கூட நீங்க ஆர்டிகல்ஷிப் போகாம சிஏ பண்ணணும்னா கண்டிப்பா ஃபவுண்டேஷன் ரூட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நியூ சிலபஸ் வந்ததுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் போகாமே நீங்க இன்டர் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு ஐசிஐ கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், ஓகே, நீங்க டைரக்ட் என்ட்ரியே டைரக்டா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஃபவுண்டேஷன் ரூட் வேணா, நீங்க டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி வாங்கன்ட்டு. ஆனா இங்க ப்ராப்ளம் வந்து ஆர்டிகல்ஷிப் மட்டும் இல்லை. ஆர்டிகல்ஷிப் ஒரு 60% அப்படின்னா 40% வந்து லேசினஸ். அதாவது நீங்க வந்து 12th முடிச்சுட்டு பிகாம் போகும்போது உங்களுக்கு வந்து கூடவே ஒரு ஜந்து தொத்திக்குது. அந்த ஜந்து பேர் தான் லேசினஸ். நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு ஜூலை மாசத்துலேருந்து நம்ம ஃபவுண்டேஷன் ரூட்டுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம், டைரக்ட் என்ட்ரி ரூட்டுக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். ஜூலை மாதம் வந்து ப்ரீ ரிசல்ட் பேட்ச்னு போட்டோம், ஆகஸ்ட் மாதம் வந்து போஸ்ட் ரிசல்ட் பேட்ச்னு போட்டோம். ஸோ டியூரிங் தட் டைம், ஜூலை ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ண ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே டைம்ல தான் நம்ம கிளாஸஸ் கொடுத்தோம். ஆனால் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் 4 சப்ஜெக்ட் முடிச்ச இடத்துல டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் 2 சப்ஜெக்ட் முடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அதோட ஸ்பீடு. ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 10ல் 8 பேர் வந்து நான் 2 குரூப் எழுதுறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. டைரக்ட் என்ட்ரியில 10ல் 2 பேர் நான் டபுள் குரூப்ஸ் எழுதுறேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது ஒரே டைம்ல சேர்ந்த 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரூப் பீப்புள் அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. அதாவது அங்க 10ல் 8 பேர் நான் போத் குரூப்ஸ் எழுதுறேன் அப்படின்ற முடிவு எடுத்துடுறாங்க. இங்க 10ல் 2 பேர் தான், அதாவது டைரக்ட் என்ட்ரியில 10ல் 2 பேர் தான் போத் குரூப்ஸ் எழுதுறேன்ற முடிவுக்கு வராங்க. இத்தனைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான பாகுபாடுமே இல்லை, எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் கிளாஸஸ் தான் போகுது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லேசினஸ். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸால ஒரு நாளைக்கு அசால்ட்டா 12லேருந்து 13 மணி நேரம் படிக்க முடியுது. நான் சொல்றது ரொம்ப சாதாரணமா படிக்கிறாங்க, 12லேருந்து 13 மணி நேரம். பட் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லயும் லேசினஸ் இருக்கு. ஆனா இந்த லேசினஸ் யார் அப்படின்னா, ஃபவுண்டேஷனே தட்டித்தது மாதிரி பாஸ் பண்ண பசங்களுக்கு தான் அந்த லேசினஸ் இருக்குது. ஃபவுண்டேஷனை நல்லா ஒரு 400க்கு ஒரு 240 மார்க்கு மேல எடுத்த பசங்களுக்கு இந்த லேசினஸ் இல்லை. ஆர் ஃபவுண்டேஷன் பசங்க காலேஜுக்கு போறதுனால, சார் என்னால காலேஜுக்கு போறேன், அதனால என்னால 2 குரூப் பண்ண முடியாது, ஒரு குரூப் பண்றேன். அதாவது ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டேன், 12th முடிச்ச உடனே ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டேன், இப்போ நான் காலேஜ் போய்கிட்டு இருக்கேன், அதனால என்னால 2 குரூப் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு நல்ல காரணம். இதனால நம்ம வந்து லேசினஸ் சொல்ல முடியாது. ஆனா
டைரக்ட் என்ட்ரி பசங்க பிகாம் முடிச்சுட்டு எல்லாம் வராங்க, ஃபுல் டைம் வீட்டில் இருக்காங்க. அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் ஃபுல் டைம் சிஏ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலண்டாக தான் இவங்களும் இருக்காங்க. ஆனால் இவங்களால ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியல. இதனால என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒரு குரூப்கே, அதாவது 3 சப்ஜெக்ட்டுக்கே தே ஆர் டேக்கிங் 8 மந்த்ஸ் எடுத்து 3 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. ஆனால் இவங்களோட திங்கிங்ல என்ன இருக்குன்னா, நான் வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஜாயின் பண்ணி மே மாசத்துல வந்து 3 பேப்பர் எழுதிடுவேன், நவம்பர் மாசத்துல இன்னொரு 3 பேப்பர் எழுதிடுவேன்றாங்க. ஆனால் இவங்களால முடியாது. ஏன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 8 மாசத்துல 3 பேப்பர் படிச்சாங்கன்னா, இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாசத்துல இவங்களால இன்னொரு 3 பேப்பர் எழுத முடியுமான்றது டவுட். பிகாஸ் 8 மாசத்துல 3 பேப்பர் எழுதியிருக்காங்க, திருப்பி 5 மாசத்துல எப்படி 3 பேப்பர் எழுத முடியும்? பிளஸ் ரெண்டாவது, சிஏல எழுதினா பாஸ் ஆயிடுவாங்களான்னு கேட்டா சொல்ல முடியாது. அண்ட் ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறோம், டெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ரூட்ல 10ல் 6 பேரால நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம கிளாஸ் டெஸ்ட், அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம்ல, அதுல 10ல் 6 பேரால நல்ல மார்க் எடுத்து, அதாவது 50+ அப்படின்னா நல்ல மார்க், 6 பேர்னால 50+ மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியுது. டைரக்ட் என்ட்ரியில 10ல் 3 பேரால தான் 50+ மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியுது. ஸோ இங்கேயே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரே டைம்ல ஜாயின் பண்ண 2 டைப் ஆஃப் பீப்புள், அதாவது ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு வர பசங்க, பிகாம்லேருந்து டைரக்டா ஃபவுண்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு, அதாவது டிகிரி இருக்கிறதுனால ஃபவுண்டேஷன் ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் கொடுத்து வர பசங்க, இவங்க 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது டிஃபரன்ஸ் பயங்கரமா தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், அந்த பிகாம்ல உங்களுக்கு ஒரு லெத்தார்ஜி இருந்திருக்கும். நான் வந்து நல்லா படிக்கிற பசங்க தான், ஆனா அந்த லெத்தார்ஜியை அவங்களால தூக்கி போட முடியல, அதை விட்டு வர முடியல. அது 2-3 பேரால தான் அதை விட்டு வர முடியுது. பட் எல்லாருக்குமே அந்த லேசினஸ் கூடவே ஒட்டி இருக்கு, ரொம்ப ஸ்லோவா படிக்கிறாங்க. அவங்க 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 அந்த 6 மணி நேரம் படிக்கிறதே அவங்க ரொம்ப ஹாஹா நான்லாம் எப்படி படிக்கிறேன் தெரியுமான்ற ஒரு ஃபீல் கொண்டு வராங்க. அப்போ மேபி அவங்க வீட்டு பக்கத்துல இந்த பசங்களாம் இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. தட் இஸ் என்ன சொல்றது, அவங்கள பார்த்து பார்த்து இவங்க பொறாம தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவன் 12 மணி நேரம் அசால்ட்டா படிக்கிறான், அவன் 6 மணி நேரம் படிச்சுட்டு அச்சோ உடம்புலாம் வேர்க்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல படிக்கிறாங்களா போல இருக்கு. ஏன்னா எனக்கு கண் கூட தெரியுது, என்னடா இது இவ்வளோ ஸ்லோவா படிக்கிறீங்கன்ற மாதிரி. இவன் போயினே இருக்கான். அடுத்த சப்ஜெக்ட், இப்போ 6வது சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போறோம், டிசம்பர் 18 அன்னைக்கு 6வது சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போறோம். ஸோ 4 சப்ஜெக்டை முடிச்சுட்டான், 5வது சப்ஜெக்டை படிச்சுக்கிட்டு இருக்கான், டாக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ 6வது சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போறோம். ஸோ மேக்ஸிமம் பை ஜான்வரி எண்டு அவன் முடிச்சிருவான் போல இருக்கு 6 சப்ஜெக்டையும். ஸோ பிப்ரவரி, மார்ச் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டு ஏப்ரல்ல திருப்பி ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட் நல்லா ஒரு 2-3 தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் அவன் மேல எக்ஸாமே போயிடுவான் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் ஸ்டைலா இருக்கு. ஆனா டைரக்ட் என்ட்ரி பசங்க வந்து ரொம்ப சில பேர் தான் அந்த ஸ்பீட்ல இருக்காங்க, ரொம்ப சில பேர். ஸோ என்னோட திங்கிங்கே என்ன தெரியுமா, இந்த நியூ சிலபஸ் ஆனாலும் டைரக்ட் என்ட்ரி, அதாவது ஓல்டு சிலபஸ்ல டைரக்ட் என்ட்ரி 1 குரூப் கூட பாஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நியூ சிலபஸ்ல டபுள் குரூப் சேர்த்து எழுதுவாங்க நான் நினைச்சேன், 2 குரூப் சேர்த்து எழுதுவாங்க நான் நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. 100ல் 20% தான், 20% தான் 2 குரூப்பையும் சேர்த்து எழுத போறாங்க. 80% ஒரு குரூப் மட்டும் தான் போக போறாங்க அப்படின்றது இப்போ என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃபா இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, ஆர் பிகாம் ஒரு 4 செமிஸ்டர் முடிஞ்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து ஃபவுண்டேஷன் ரூட்ல வர ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு படிங்க. நீங்க பாஸ் பண்றீங்க ஃபெயில் ஆகிறீங்க வேற விஷயம். ஃபவுண்டேஷனுக்கு படிச்சு ஃபர்ஸ்ட் அந்த ஹீட்டை உருவாக்குங்க. உடம்புல ஒரு ஹீட் வேணும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னும் போது ஒரு ஹீட் உடம்புல இருக்கணும், அப்பதான் உங்களால படிக்க முடியும். நீங்க வந்து அந்த ஹீட்டை உருவாக்காத போது உங்களால உருவாக்க, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சு முடிக்கிற டைம்ல தான் அந்த ஹீட்டே அவனுக்கு உருவாகுது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து சிஏ பத்தியே புரிஞ்சுக்கிறான். ஓ சிஏனா இப்படி அப்படின்றது. இது வந்து வெளியேன்னு பார்க்கும்போது என்னடா ரொம்ப பேசுறாங்க இவங்க, சிஏ கீன்றாங்கன்றான். உள்ள வந்து பார்க்கும்போது தான் அந்த பசங்களுக்கே, அதாவது இவன் போது என்ன சார் நான் பார்த்துருவேன் சார், அதாவது ஃபர்ஸ்ட் 15 நாள் வேற மாதிரி இருக்கு, அடுத்த 15 நாள்ல இருந்து அவங்க அப்படியே குறைஞ்சு வராங்க. ஃபர்ஸ்ட் 15 நாள் அந்த ஜோஷ்ல படிக்கிறாங்க, ஆனா அது அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கு என்ன காரணம்னா, ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா 2-3 வருஷமா பிகாம் படிக்கும்போது ரொம்ப லெத்தார்ஜியா படிச்சே பழக்கம். செமிஸ்டருக்கு முன்னாடி நாள் சும்மா எதையோ பார்த்துட்டு போறது, பேசிக்ஸே தெரியாமே பிகாம் முடிச்சிடுறது. இன்ஃபேக்ட் ஒரு 11th 12th படிக்கிற பசங்களுக்கான பேசிக்ஸ் நாலேஜ் கூட பிகாம் முடிச்சுட்டு வர பசங்கள்ட்ட நான் பார்க்கறதே இல்லை. நான் சீரியஸா சொல்றேன், அட்ரு வேஸ்டா தான் இருக்காங்க பிகாம் முடிச்சுட்டு வரவங்க. 11th 12th பசங்க அவங்கள தூக்கி சாப்பிட்டுருவாங்க. எனக்கு சொல்ல போனா ஒரு நல்ல ஸ்கூல்ல, இட் கேன் பி ஸ்டேட் போர்டு ஆர் சிபிஎஸ்சி, நல்ல ஸ்கூல்ல ஒருத்தர் 11th 12th படிச்சுட்டு வரான்னா, ஒருத்தர் பிகாம் படிச்சுட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா டபுள் என்ட்ரிலேயே அவன் காலி பிகாம் பையன். ஏன்னா இவனுக்கு ஒழுங்கா டபுள் என்ட்ரியே போட தெரியல. ஒரு டெபிட் கிரெடிட் எழுதி
ஒரு நரேஷன் எழுத தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க பாதி பேர் பிகாம் பசங்க. பிகாம் ஏன் இப்படி குறை சொல்றேன்னா, கூப்பிட்டு கேட்கும் போது தானே தெரியுது என்னடா இவ்வளவு மோசமா இருக்காங்க பிகாம் படிக்கிற பசங்கன்னு. இதுல இன்னொரு குரூப் இருக்கு, அதாவது சயின்ஸ் பேக்ரவுண்ட் வர பசங்க. இவங்களுக்கு வந்து ஐசிஏ இதமா சொல்றேன், ஐசிஏ வந்து இந்த சான்ஸே கொடுத்துருக்க கூடாது. சயின்ஸ் பேக்ரவுண்ட் வர பசங்களுக்கு டைரக்ட் என்ட்ரின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கவே கூடாது. என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருது, நான் டைரக்டா என்டர் பண்றேன்ட்டு. என்ன தெரியும், பிஇ முடிச்சுட்டு வராங்க, பிஎஸ்சி முடிச்சுட்டு வராங்க, பேசிக்ஸ் தெரிய மாட்டேங்குது, டைரக்டா என்ட்ரு வராங்க. என்ன தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு, எந்த அளவுக்கு புரியும்னே புரிஞ்சுக்க முடியல. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஐசிஐ, நான் வந்து டேரக்டா என்டர் பண்ணிக்கோங்கன்ற ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் டேரக்டா என்டர் வந்துடுறாங்க. அப்போ இன்டர்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுன்றதே புரியலையே. இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால அவங்க கிட்டே இருந்து வர காசுலாம் ஐசிஐக்கு வெறும் டொனேஷன் தான், சிம்பிளி டொனேஷன். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களால முடியுமா, அதெல்லாம் யோசிக்க வேணாமா? ஃபர்ஸ்ட் அவங்களுமே அதை யோசிக்கணும். அவங்களுமே என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பேசிக்ஸை வந்து நல்லா தரோ பண்ணிப்போம். நம்ம ஒரு 4 மாசம் எடுத்துப்போம், 11th 12th புக்ஸ் எடுத்து படிப்போம், பிகாம் புக்ஸ் எடுத்து படிப்போம், சிஏ ஃபவுண்டேஷன் புக்ஸ் எடுத்து படிப்போம், நம்மளோட பேசிக்ஸ் தரோ பண்ணிக்கிறோம்னு அவங்களுக்கா தோணணும். ஆனா அவங்களுக்கும் தோண மாட்டேங்குது. தோணுது, அதை அவங்க பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு 10 நாள் பண்றாங்க, அது எதுக்கப்புறம் எதுக்கு, இது நம்ம தான் டேரக்டா அதே பண்ணிடலாம். இது எப்படி தெரியுமா, 1ஆம் கிளாஸே படிக்காம, 2ஆம் கிளாஸே படிக்காம, 3ஆம் கிளாஸே படிக்காம டைரக்டா வந்து ஒரு 8 வயசு ஆயிடுச்சு, 9 வயசு ஆயிடுச்சுன்னு தோணு போய் 5ஆம் கிளாஸ்ல போடுற மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் இருக்குது. ஏதோ ஒரு வயசு சம்பந்தப்பட்ட படிப்பு மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு வயசு ஆயிடுச்சா, ஓகே, இப்போ 5ஆம் கிளாஸ் 5 வயசு ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, 6 வயசு ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டு, 7 வயசு ஆயிடுச்சுன்னா தேர்ட் ஸ்டாண்டர்டு, 8 வயசு ஆயிடுச்சு, ஓகே போ 4th 5th போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஸ்கூல் பக்கமே போகாத பிள்ளைய கொண்டு போயிட்டு நேரம் 5ஆம் கிளாஸ் போட்ட மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன். உண்மைதான் சொல்றேன், இதான் அப்படிதான் இருக்கு. ஸோ ஒழுங்கா அட்லீஸ்ட் நீங்க டைரக்ட் என்ட்ரியில வரணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் வந்து ஃபவுண்டேஷன் எனக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்குது, அதனால நான் மேக்ஸ் படிக்க மாட்டேன், நான் வந்து இப்போ பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன், நான் டைரக்ட் என்ட்ரியில தான் வரப்போறேன்ற முடிவு எடுத்துட்டீங்கன்னா, ஃபவுண்டேஷன்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எடுத்து முடிங்க, ஃபவுண்டேஷன்ல இருக்கிற லாவ் எடுத்து முடிங்க. இது ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க டைரக்ட் என்ட்ரி பத்தி யோசிக்கலாம். இது ரெண்டுமே படிக்காம ஜஸ்ட் பிகாஸ் நான் பிகாம் படிச்சிட்டேன், ஜஸ்ட் பிகாஸ் நான் பிஇ படிச்சிட்டேன், ஜஸ்ட் பிகாஸ் நான் பிஎஸ்சி படிச்சிட்டேன்ட்டு டைரக்ட் என்ட்ரியில வந்தீங்கன்னா உங்க தலையில நீயே அக்ஷதை போட்டுக்கிற மாதிரி தான். இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றேன், சும்மாலாம் சொல்லல. நான் வந்து ஒரு 5 மாசம் பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு நான் வரேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் ரூட் தான் இப்பயும் பெஸ்ட். நான் வந்து டைரக்ட் என்ட்ரி வரலான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் நியூ சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம். பட் நியூ சிலபஸ் வந்ததுக்கு அப்புறமும் இப்போ எனக்கு என்ன முடிவு எடுக்கிறேன்னா, இதுல வந்து ஆர்டிகல்ஷிப் ஒரு 60%, சோம்பேறித்தனம் ஒரு 40%. அந்த சோம்பேறித்தனம் வந்துட்டு எல்லாருக்குமே தான் இருக்குது. பிகாம் படிச்சு வர பசங்க அத்தனை பேருக்கு தான் அது இருக்குது. ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு அது இருக்குது, பட் ஆனால் பர்சன்டேஜ் ரொம்ப குறைச்சல். ஆனால் பிகாம் முடிச்ச பசங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சோம்பேறித்தனம் போனோம்னா, அந்த ஹீட் உங்களுக்கு புரியணும், சிஏ பற்றின அந்த கிடைக்கணும்னா, நீங்கள் ஃபவுண்டேஷனில் இருக்கிற அட்லீஸ்ட் 2 சப்ஜெக்டாக படிங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல வரல. அந்த 2 சப்ஜெக்டோட கிளாஸாவது எடுத்து பாடிங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும் பிகாமுக்கும் சிஏக்கும் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸு. அதே டபுள் என்ட்ரி தான், அதே பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸு, அதே என்பிஓ, ஆனால் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் உணர முடியும். நன்றி.